இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிசம்பர் மாசம் இன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஜனவரி, பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல பாருங்க. இன்னைக்கு தானே பிரவீன் சக்கரவர்த்தி வந்திருக்கிறாரு. அப்போ திருமாவளவன் எப்போ வரப்போறாரு? திருமாவளவன் வருவாரா? எப்போ வரப்போறாரு? நீ கூட்டணி பேசினா வந்தானே ஆகணும். கூட்டணி பேசினா ஒரு தலைவர் வந்து தானே ஆகணும். வைகோ எப்போ வரப்போறாரு? மல்லை சத்யா எப்போ வரப்போறாரு? இவங்கலாம் வந்து தானே ஆகணும். ஏன்னா அங்க வந்து அங்கீகாரம் இல்லல்ல. நீங்க வந்து உள்கட்சியை உடைப்பது, இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில எந்த சமுதாயத்த போய் வாக்கு கேட்குறாங்களப்பா, நான் பட்டியல சமுதாய போராளிப்பா, நீங்க கொள்ளுங்க சமுதாயத்தை மேம்படுத்துறேன்னு சொல்லும்போது, அங்கேயே வந்து அவங்களுக்கு அங்கீகாரம் இல்லன்னு சொன்னா, இது எல்லாம் பார்க்கும்போது இங்க ஒரு ஒரு கூட்டணின்னு வந்து விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஜனநாயக முறைப்படில ஆட்சியில பங்கு. எல்லா எல்லா சமுதாயத்துக்கும் பிரதிநிதித்துவம் குடுக்கணும். எல்லாருமே இலாக்கால இருங்க. அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக எப்படி இன்னைக்கு வந்து தேசிய லெவல்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ், இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய ஸ்டாலினை ஒதுக்கிவிட்டு, இந்தியா கூட்டணிக்கு செல்வ பிறந்தை முதல் சொன்னார் தெரியுமா? இந்தியா கூட்டணிக்கு விஜய் அவர்கள் வரணும். உங்கள தலைவராக்குறேன்னு சொன்னாரு. அதை நோக்கி போதோ என்ற சந்தேகங்கள் இருக்கு.